காலை உணவுக்கு 3000 பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மதியம் உணவு விருந்தாக 11,000 பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த உணவுக்கான இந்த இன்சார்ஜாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஏற்பாடு செய்திருக்கின்றார். குறிப்பாக இதில் பிரியாணி, வஞ்சிரம் மீன், சிக்கன் 65 உள்ளிட்ட பலவிதமான மெனுக்கள் இந்த உணவு இந்த சைவ பட்டியலில் அசைவ பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இது தவிர 3,000 பேருக்கு சைவ விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக அதிமுக பொதுக்குழு என்று சொன்னாலே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வரை தொடர்ந்து பலவிதமான அசைவ உணவுகள் பரிமாறப்படும். கருத்து பரிமாற்றங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த உணவு பரிமாற்றம் என்பதும் அதிமுக பொதுக்குழுவிலே ஒரு ஃபேமஸான ஒரு பிரபலமான விஷயமாக பேசப்படுவதுண்டு. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து அசைவம் தவிர்க்கப்பட்டு வந்தது. அம்மா இல்லாத பொதுக்குழுவில் அசைவம் வேண்டாம் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் வலியுறுத்தியதன் பேரில் கடந்த ஆண்டு முதல் மீண்டும் அசைவம் போடப்படுவதாக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த பொதுக்குழு ஒரு உற்சாகமான பொதுக்குழுவாக தெரிகிறதாக அவர்கள் கூறுகிறார்கள். காரணம், தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையிலே தொடர்ந்து தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பல பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். தற்போது பாஜக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் அந்த கூட்டணிகள் அனைத்தும் உறுதியாகிவிடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே கடந்த முறை அதாவது 2021 ஆட்சியை இழந்த அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காக தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு அச்சாரமிடக்கூடிய வகையிலே இந்த பொதுக்குழு அமையும் என்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.